நாட்டு நலனுக்காக குடிக்கிறோம். வேற ஒண்ணும் கோயத்து போய் குடிக்கல, உடம்பு வலி குடிக்கல. திமிரானே எங்களுக்கு. அதான் சொல்றேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுப்பேன். அந்த 300 ரூபாயில 100 ரூபாய் வாங்கிக்குவேன் சாயங்காலம் வரும்போது. அப்ப அந்த 200 ரூபாய் வச்சு அவ எப்படி வீடு கட்டுறா? அதுதான் தெரியல எனக்கு. நாடோடி அவ எவ்வளவு சாமர்த்தியமா இல்ல கரெக்டா கட்டுறா பாரு. அவ ஆனா சிமெண்ட் அங்கிட்டு வருது, ஜல்லி அங்கிட்டு வருது, கம்மி அங்கிட்டு வருது, ஆள் கூலி அங்கிட்டு வருது. ஏன் ஒரு கேட்டு போடுறது? யாரா நீதான் நம்ம வம்பா இது நம்பி அமைக்காங்க. ஒரு பொம்பளை வீடு கட்டுறால எங்க இருந்து வருது? அக்கம் பக்கம் காரி போய்வாங்கள, இன்னாடி ஏதிரி எங்கடி கடை வாங்கின அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதா? நான் ஏன் கேட்பாங்க? கேட்டா குடும்பம் தான் கட்டு போறான். குடும்பம் கட்டுருமா? ஏன்? ஆனா ஒண்ணு, என் பொண்டாட்டி அந்த வேலை செய்யறவங்கலாம் மொத்தம் 25 வயசு 30 வயசு பசங்க இருக்கும். உன் பொண்டாட்டியோட வேலை செய்யணும், பின்ன 25 வயசு பசங்களா தான் இருக்கும். கூட நம்ம கால வர மாட்டாங்க. அவ்வளவு நல்லது என் பொண்டாட்டி. எப்ப நடக்குது அது மாதிரி போது மாதிரி அதுதான். ஒரு நாள் என் பொண்டாட்டி ஓடி என்னண்டா சரி முன்னாடின்னு கேட்டேன். நீ இந்த வருஷம் நம்ம நீ தலைவரா நில்லுன்னா. என்னடா நம்ம போய் தலைவர் நின்னா யாரா ஓட்டு போடுறது? அதுதான் நான் கேட்டேன். நான் தலைவரா நின்னா யாரு ஓட்டு போடுவாங்கன்னு. உனக்கு அந்த கதை வேணாம். ஆமா நீ தலைவரா நில்லுன்னா. சரி அவ பேசுறேன் தட்ட முடியுமா? முடியாது. வீடு வாசல் கட்டி நம்ம விடுறாங்க. நாளை நேரம் வாங்கி வைக்கிறா, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. பரவாயில்ல. ஆனா காலையில போவா, நைட்டுக்கு வந்தாலும் வருவா, வர முடியாது. எங்க போறாங்க? எங்க எங்க போவா? பை மாட்டீங்க. உன் பொண்டாட்டியா ஊர்ல இருக்கிறவன் பொண்டாட்டி? என் பொண்டாட்டி தான். ஏன் கேக்குறது? நானும் பல்ல கட்டிட்டு தைரியமா மனசு பெருசு பண்ணி கேட்டேன் ஒரு நாள். ஆமா நேற்று போனாலு நைட்டுக்கு வரல, போச்சு வஞ்சி வரல, சாயந்தரம் வரையும் எங்க வீட்டுக்கு போனேன்னு கேட்டேன். சரி அதுக்கு அவன் என்ன சொல்றான், எனக்கு கம்பெனில போட்டி வச்சாங்க. நல்லா இருந்தானு கேட்கத்தானே? என்னத்தா போட்டி? போட்டியா? கம்பெனில போட்டி வச்சாங்கன்னா நல்லா இருந்தானு கேட்டுருக்கணும். கம்பெனில போட்டி வைத்து தெரியுதுங்க. இப்போ கம்பெனில கூட போட்டிலாம் வைக்கிறாங்களா? இன்னமும் உலகம் தெரியாது கைதா. அது ஓட்டி. ஓட்டியா? சரி ஒரே சரி விடு. எப்பா தலரா நில்லுன்னா பாரு. சரி எனக்கு எவனி ஓட்டு போடுவான், எனக்கு தலரா நீ போடுறேன். உனக்கு அந்த கதை வேணாம். உனக்கு வேணாம். நீ மனு தாக்கல் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். நம்ம 4 பிள்ளைக பசங்க போய் தாக்கல் பண்ணிட்டு வந்தேன். என்ன மாதிரி 4 பிள்ளைகா? என்ன யோசி பார்த்தா நீ வந்த நான் 4 மாடு வச்சுக்கலாம் ஓடி நான் நீ கை நீ போயிட்ட. என்ன எதுக்கு நிக்கிறவன் பெரிய கோடி வரேன். அப்ப அவன் ஜெயிப்பான். பம்பாய் என்னைக்கு மனு தாயில் பண்ணிட்டு வந்தனோ அன்னைக்கு போனவன் என் முன்னாடி. எங்க எங்க போனாங்க? ஓடிக்காக்கா அவன் எவ்வளவு நாண்ட போனாங்க. ஓட்டுக்காக யார் என்ன போய் கேட்டாங்களா? அன்னைக்கு வீட்டை விட்டு போனவா ஓட்டு போற வரைக்கும் அவங்க வீட்டாண்ட வரல. அது வரைக்கும் வரல. ஒரு நாள் ரோடு வரமா மாடு மேய்ச்சிக்கிறேன். என் மண்டாட்டி முன்ன போறான், பின்னாடி பார்த்தா மொத்தம் ஆம்பளைங்களா போறானுங்க. பொம்பளை ஒரே ஒரு ஆள் ஆம்பாட்டா பொம்பளை ஓட்டு விட்டு போடல. ஓட்டு போடல. மொத்தம் ஆம்பளை ஓட்டா விழுந்து. பரவாயில்லையா? மாடு மேய்ச்சிக்கிறேன். ஒரு பையன் ஓடி தலைவரை நீங்க நான் சுத்தி சுத்தி பாக்குறேன். பச்சில நான் தான் ஜெயிச்சுக்கிறேன். அப்ப அவன் அந்த போட்டி சொல்றான், அவன் ஜெயிக்கிறான். என்னடா இது? அவன் என்ன பண்ணிக்கிறான்? அதுவும் அவன் எத்தனை ஓட்டு வித்தியாசம்? 3850 ஓட்டு மேல. அவன் தப்பு. அது அவன் தான் பண்ணிட்டு மகளிர் சங்கத்தை கூட்டி முட்டாரு. அவரு யாரு போடுவாங்க? என் மனைவி ஆம்பளை ஊட்ட முட்டான். உன் பொம்மனாட்டி சாமர்த்திக்காரி. அவன் ஆம்பளை என்ன பண்ணா, என் மகளை சேகருக்கு ஓட்டு போட்டா உன் தாலி ஆட்டு நான் சொல்லி பொம்மாட்டிட்டான். நான் தப்பிச்சுட்டேன். தலைவர் தலைவர் நீ யாரு கூப்பிடுவாரு? சுத்தி சுத்தி பாருங்க. நீ தான் தலைவர். அந்த பையன் நம்ம தான் ஜெயிச்சு வீட்டு போனா நான் தான் ஜெயிச்சுக்கிறேன். பரவாயில்ல. அப்புறம் ஜெயிச்சுட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நான் ஓட்டு போட நன்றி ஒரு சொல்லணும் போய் ஊர்ல சொல்லணுமே அப்படின்னு ஒரு தேதி வச்சு நன்றி ஒரு சொல்லிட்டு எனக்கு கூப்பிடுறாங்க. சரி நானு நல்லா வெள்ளை சாப்பிட்டு வெள்ளை வேச்சு கட்டிக்கிட்டு நல்லா பழக்கம் கிளம்பிட்டேன். மறுபடியும் நில்லுன்றா ஓடி வீட்டுல முதல்ல நீ நன்றி ஒரு சொல்ல போற வேறுங்க நான் போக கூடாது. ஆமா நல்லா செடு போட்டு சுட்டு போறேன். நான் தான் சொன்னேன்னு சொல்லியோ ஒரு பையன் உங்க அம்மா தூக்கணும். பைக்குதா தூக்கின்னு வாண்ணா தூக்கின்னு ஓய்யா ஒரு 850 ரூபாயில 2 செருப்பு. நல்ல செருப்பு நல்லா இப்படி நட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நாட்டாமெல்லாம் போடுவாங்க. போட்டுக்கின்னு 10 அடி போனேன். 10 அடி 2 அடி போனேன். சரி நில்லுண்ணா மறுபடியும் அவத்தான வர வச்சு வர வச்சு 850 ரூபாய் புது செருப்பு. ஆமா
பிஞ்சிட்டு போது பார்த்து போனோம். ஓ செருப்பு பிஞ்சிட போகுது. பார்த்து போ. சரி தலையாட்டி போயிட்டேன். சரி போனா லைட் எடுத்து போயிரு. அங்க ஒரு 100-200 பேர் சால்வ மாலை கலெல்லாம் வச்சு நிற்கும். நம்ம ஊருக்கு தலைவரா வர்றாரு. லட்டு உண்டெல்லாம் வச்சு நிற்கிறாங்க. லட்டு உண்டா? போனா ஒரு 5 அடியில பார்த்தா கையிலுங்களும் ரோடு நல்லா இல்ல. திடீர்னு கிடாய் போச்சு. புது ஷர்ட் பிஞ்சு போட்டா பொண்டாட்டி சும்மா அவளு சும்மா விட மாட்டாளா? நான் எடுத்து கைட்டியா தலைமையில வச்சுக்கினேன். கிட்ட நடந்து போனேன். அந்த கூட்டத்தில் இருக்கிறவனா சொல்றான், என்னடா தலைவர் செருப்பு தலைமையில வச்சாரு. நானும் கேட்டேன். அவங்க கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், செருப்பு பிஞ்சிடும் சொல்லி அனுப்பிச்சால. பொண்டாட்டி செருப்பு பிஞ்சிட்டனால அத்தனை அவனுங்கன்னு சொல்றான். சரி செருப்பு பிஞ்சிடன்னு நான் சொன்ன உடனே அவன் என்னதுன்னா பார்த்தா இப்பவும் செருப்பு பிஞ்சு போட்டு சொல்றவா. இப்ப 5 வருஷம் தானே இவன் முன்ன என்னக்கா ஊரை சரிப்பட மாட்டான். போன மாதிரி ரிட்டர்ன் மறுபடியும் கூட்ட வந்து பார்த்தா இது கோலம் கொண்டாக்கிட்டேன். அவன் சும்மா இருப்பாளா? முடியாது. ஏன்னா எங்க ஆம்பளை பசங்க கிடையாது. 3 பொம்பளை பசங்க. என்ன வயசு இருக்கும் குழந்தைங்களுக்கு? ஒண்ணுக்கு 18 வயசு. 18. பரவாயில்ல. அப்போ இன்னொரு 1000 ரூபா அதனமா தான் போடுறது. சரி. ஒண்ணுக்கு 21 வயசு. அது வேணாம். ஒண்ணுக்கு 19 வயசு. பரவாயில்ல. வடகு சரி சார். எப்படி 6 மாசத்துல ஒண்ணு குட்டியா? அது என்ன கதை? என் முன்னாடி கேட்கணும் கேள்வியா? பெத்தவளை கேட்கணும். என்ன எந்த நீண்டா பண்ணிருந்தா? நானே பெத்த வீட்டு வச்சிருக்கேன். ஏன்டா அது ஒன்று படம் உங்களுக்கு பரவாயில்ல. இவ்வளவு புத்திக்குதியா? நீ சொல்ற மாதிரி ஆசைப்படாத. 3 குழந்தையும் அழகா கட்டி கொடுத்துட்டேன். கட்டி கொடுத்துட்டா? 3000த்துல. ஏய் கைத்த மடிக்கு வெளியே தள்ளி போடும்.